ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகா புகழ்ஸ் பேஷன். இன்றைக்கி நான் வாழைக்காய் வச்சு பண்ண போகிற ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்துருக்குறேன். அதோட தொலியை நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துட்டு நான் தண்ணியிலலாம் வாஷ் பண்ணலங்க. அப்படியே தின் ஸ்லைசஸாக ரவுண்டாக நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை வச்சு நான் இன்றைக்கி ஒரு சிப்ஸ் தாங்க பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு நான் தக்காளி சாதம் தான் செஞ்சுருக்கிறேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக தான் நான் இதை எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இது சைட் டிஷ் மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களோட ஈவினிங் ஸ்நாக்காகவும் இதை நம்ம கொடுக்கலாம். எனக்கு வீக்லி ஒன்ஸ் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நிறைய வாழைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு நான் சிப்ஸ் போட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுடுவேன். என்னோடய குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக் ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், நான் அந்த 2 வாழைக்காவையும் அழகாக தின்னாக நான் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணாலும் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுங்க, வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கிறிஸ்பியாக வராது. ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் நம்ம ஊற்றிடலாம். அப்பளத்துக்கெல்லாம் நம்ம எவ்வளோ எண்ணெய் எடுக்குமோ அந்த அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெயுமே நல்லாவே கொதிக்கணுங்க, அப்போ தான் சிப்ஸு நல்லாவே வரும். இப்போ பாருங்கள், இந்த எடுத்து வச்சுருக்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தின் ஸ்லைசஸை இதில் ஒவ்வொன்றாவே போடலாம். ஏன்னா ஒன்றா போட்டோம்னா எல்லாம் ஒட்டி ஒரு மாதிரி ஆகிடும். தனித்தனியாக போட்டு எடுத்தால் தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சிப்ஸு கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் இது ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. கொஞ்சம் அந்த எண்ணெய் அடங்கினதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அதில் கொஞ்சமாக உப்பும் சில்லி பவுடரும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது என்னோடய லஞ்சுக்கு சைட் டிஷ் மட்டும் இல்லைங்க, என்னோடய குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்குமே ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே பிடிச்சு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் forget to like, share, subscribe and comment my channel. Thank you so much for watching my videos. Stay tuned for more such videos. Bye.